ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து களி கூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள். சங்கீதம் 68 வசனம் 3. எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்கள். சங்கீதக்காரனாகிய தாவீது நீதிமான்களோ அப்படின்னா வேற யார் எப்படி இருப்பாங்கன்றதை பார்த்தா, முந்தன வசனம், துன்மார்க்கர் தேவனுக்கு முன் அழிவார்கள். எப்படி அழிவார்களாம்? புகை பறக்கடிக்கிறது போல அவர்களை பறக்கடிப்பீர், மெழுகு அக்கினிக்கு முன் உருவது போல துன்மார்க்கர் தேவனுக்கு முன் அழிவார்கள். ஆனால் நீதிமான்களோ ஓன் இருக்கு இல்லையா, அதனால் உன்னத்தரோட கம்பேர் பண்ணி பேசும்போது தான் அப்படி ஓன்ற வார்த்தை வரும். நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து களி கூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள். அவங்க துன்மார்க்கர் தேவனுக்கு முன் அழிவார்கள். நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து களி கூர்ந்து ஆனந்தித்து சந்தோஷம் அடைவார்கள். எல்லாமே ஒரே ஹாப்பியை குறிக்கிறது, ஹாப்பினஸ்ஸை குறிக்கிறது தான் இந்த வார்த்தை இல்லையா? மகிழ்றதும் அதாவது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது தான் குறிக்கிறது. களி கூறுதலும் சந்தோஷமாக இருக்கிறது தான் குறிக்கிறது. ஆனந்தம் அடைகிறதும் சந்தோஷம்தான், சந்தோஷம் அடைகிறதும் சந்தோஷம்தான், ஹாப்பினஸ்ஸை தான் 4 வார்த்தையும் குறிக்குது. அப்போ துன்மார்க்கர் தேவனுக்கு முன்பாக ஒரு அக்கினிக்கு முன் மெழுகு உருவது போல உருவாங்களாம். நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து களி கூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார். நீங்களும் நானும் அப்படி சந்தோஷம் அடையும் போது 4ஆம் வசனத்தில் தேவனை பாடி அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணணுமா. வனாந்தரங்களில் ஏறி வருகிறவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருடைய நாமம் யெகோவா, அவருக்கு முன்பாக களி கூறுங்கள் அப்படின்னு சொல்லி திரும்பவுமா சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். அப்போ நீங்களும் நானும் எவ்வளவு நீதிமான்களாக இருக்கிற நம்மளை ஆண்டவர் எப்படி சந்தோஷமாக வச்சுருக்கார் இல்லையா? அவருக்கு முன்பாக மகிழ்ந்து களி கூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடையும்படியாக கிருபை செஞ்சிருக்கார். அப்படிப்பட்ட களி கூறுதலை நாம் பெற்று வாழ அவருக்கு முன்பாக நாம் உண்மையும் உத்தமமாயிருந்து எப்பொழுதும் தேவனை பாடி கீர்த்தனம் பண்ணி அவருக்காக வழிகளை நிறைய பேரை அவருடைய வழியில் நடத்துவதற்கு ஆயத்தப்படும்படியாக அவருடைய நாமம் யெகோவா என்று சொல்லி அவருக்கு முன்பாக களி கூற ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமென். நீதிமானை அனுதினமும் சோதிக்க பல்வேறு துன்பம் வந்தும் கர்த்தர் அன்பை விட்டு நீங்கா களி கூர்ந்து மகிழ்ந்திடுவார். கர்த்தர் அன்பை விட்டு நீங்கா களி கூர்ந்து மகிழ்ந்திடுவார். தேவ சித்தம் நிறைவேற எனையும் படைக்கிறேன், தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, வாழ்த்துகிற வணங்கிறப்பா தகப்பனே, நீதிமானை களி கூர்ந்து மகிழ்ந்து ஆண்டவரே ஆனந்தித்து சந்தோஷமடைய செய்கிற என் அன்பின் ஆண்டவரே, நாங்களும் உமக்கு முன்பாக நீதிமான்களாய் காணப்பட கரைதிரையற்ற பரிசுத்த கூட்டத்தோடு நாங்களும் காணப்படும்படியாக கிளை நறுக்கி களை பிடுங்கி கர்த்தர் காத்து சுத்தம் செய்து உமக்கு முன்பாக நாங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு காணப்பட நீர் உதவி செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாமா இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். நேற்றைய பதில், கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படுவார். 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் வசனம் 8. இன்றைய கேள்வி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்முடைய பிதாவாகிய தேவனும் எதை தேற்றி எவைகளினால் ஸ்திரப்படுத்துவார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் பிதாவாகிய தேவனும் எதை தேற்றி எவைகளினால் நம்மை ஸ்திரப்படுத்துவார்?